அநேகருடைய முகங்களிலே துக்கமா இருப்பதை பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு மகரினா மரியா துக்கத்தோடு இயேசுவை கல்லறையிடத்துல தேடிக்கொண்டு போனான். அப்படிதான் இல்லை? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரை வைத்த இடத்தை சொல்லுங்க, நாங்க போய் என்ன பண்றோம், எடுத்துக் கொடுக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். சபைக்கு வரும்போது அநேகருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, துக்க முகத்தோடு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. திருமண வைபவங்கள் எல்லாம் பார்க்கும் போது என்ன கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா போயிடுறோம். ஆனா ஆலயத்தில் வந்தா ஏன் தெரியல, ஒரு பெரிய ஒரு அமைதி இல்லை, அங்கதான் ஒரு அமைதியை பார்க்க முடிகிறது இல்லை. அப்படி இல்லை, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் நம்ம எப்படி இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, ஒரு கம்பீரமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, ஒரு ஆனந்த கழிப்போடு அல்லேலூயா சொல்லலாமா, ஒரு ஆர்ப்பரிப்போடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, பரலோக மகிமைப்படுத்துகிற ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. ரொம்ப சத்தம் கம்மியா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி நமக்கு எவ்வளவு கத்தரும் அவ்வளவும் ஹார்ட் ரொம்ப விரிந்து சொல்லணும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய பாதத்துல கம்பீரமாய் துதிக்கணும். அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். பலவீனத்தின் மத்தியில பலவீனம் தெரியாம ஆராய்ச்சி பாருங்க, துதிச்சு பாருங்க, அது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. சோர்ந்து போயிருப்பதற்காக நாம் கடந்து வரவில்லை, சோர்வுகளை மாற்றுகிற இயேசுவை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஞான சமூகத்தில் அவனமாய் வந்திருக்கிறோம். நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இயேசுவை எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்க 28ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னார். 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், ஆண்டவர் சத்துவத்தை கொடுக்கிறார். யாருக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க போகிறார், யாருக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ண போகிறார்? வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில அநேக சோர்வுகள் நம்முடைய வாழ்வில் கடந்து வருவதை பார்க்கிறோம். அநேக நிலைகளில் குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில, வெளிஸ்தத்துடைய வாழ்க்கை, உலகத்துக்குரிய எல்லா வாழ்க்கையிலும் எனக்கு தெய்வ பிள்ளைகளா இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்ததுதான் சோர்வுகள் வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அநேக விஷயத்துல நாம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தெய்வ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, சோர்ந்து போகாதே. ஏன் சோர்ந்து போகாது அப்படின்னு சொன்னா, சோர்வுகளை மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சோர்வின் மத்தியிலே பலன் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்வின் மத்தியிலே சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, எத்தனை வேதத்தை நாம் வாசித்தாலும், எத்தனை வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருந்தாலும் கூட, இன்னைக்கு மாம்சத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிடுறோம். சொல்லவே தேவையில்லை இல்லை. ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு ரிலேட்டட், ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போதெல்லாம் ஒரு பெரிய சோர்வுக்குள்ள நம்ம இடம் கொண்டு இருக்கிறோம். இந்த சோர்வை யார் கொண்டு வருகிறது? சாத்தான் கொண்டு வருகிறார். தெய்வ பிள்ளைகள் ஆராதிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடிக்கு, துதிக்க கூடாதபடிக்கு அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய உற்சாகத்தின் ஆவியை பார்க்கிறான், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகத்தை அவன் பார்க்கிறான். எப்படா இவங்க மாட்டுவாங்க அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வரும்போது, ஏதாவது ஒரு நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், சோர்வை உண்டாக்குற போது, நாம் சோர்ந்து போகிற போது சத்துரு அவைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணது மாத்திரம் அல்ல. அடுத்த வசனம் சொல்கிறது, யார் சோர்ந்து போகிறார்களா, இளைஞர் இடைப்படைத்து சோர்ந்து போவார்கள், வாலிபரோ இடறி போறாங்க. வயசானவங்க மாத்திரம் இல்லைங்க, இல்லை, அல்லது நடு வயதில் இருக்கிற மாத்திரம் அல்ல. இப்ப யாரெல்லாம் சோர்ந்து போறாங்களா, வாலிபர் கூட சோர்ந்து போறாங்க. வாலிப பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் சோர்ந்து போறார்கள். எனக்கு உலகம் பிரச்சனையை சமாளிக்க முடியல,
உலகத்தில் இருக்கிற மனிதன் இந்த உலகத்தோடு கூட போராட முடியாத நிலைக்குள்ளே வந்திருக்கிறார். இருக்கிறத பார்க்க இல்லாம போயிட்டா நல்லதுங்க அப்படின்னு பேசக்கூடிய நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாலிபர்கள் கூட சோர்ந்து போவார்கள், இளைஞர்கள் கூட இடறி விழுவார்கள், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. அதான் வசனம். 2 வசனம் நான் சொல்லுகிற பாருங்க. சோர்ந்து போனவர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 2வது, வாலிபர்களும் இளைஞர்களும் கூட அவள் இலைப்படைந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், இடறி விழுந்து போறாங்க. ஆனா அங்க வேதம் உறுதியாக சொல்லுகிறது, நீ கர்த்தருக்குள்ள இருந்தன்னா உன்னை கர்த்தர் புது பலனுக்குள்ள நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, எனக்கு இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் 3 காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எல்லாம் நமக்கு தெரிந்த காரியம் தான். ஒன்று, சோர்ந்து போகாது. எதிலே சோர்ந்து போகாது? ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சோர்ந்து போகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டயர்டுக்குள்ள போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் தளர்ந்து போய் விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கசந்து போய் விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் அசதியா இருந்துடும். என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு நம்மை பிரிக்கிற போது நாம் எதை விட்டு விடுகிறோமா? ஜெபத்தை விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன ஆவி கிடையாது அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிற அனுபவங்கள் கிடையாது. இன்னைக்கு ஜெபத்துல ஒரு திருப்தியை பார்க்கிறோம். என்ன திருப்தியை பார்க்கிறோம்? நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம். ஒரு 1/2 hour நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம். இந்த 1/2 hour நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்தது? ஒரு திருப்தி வந்துடுது. அடுத்தது நமக்கு நிறைய நேரம் இருக்கா, நம்ம என்ன தோணாது? ஜெபம் பண்ண தோணாது. அல்லது 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு டார்கெட் வச்சிருப்போம். அந்த 1 மணி நேரம் தான் சாகர வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு மேல அந்த நேரம் என்ன செய்யாது? மாறவே மாறாது. இப்போ அநேகருடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய பார்வையில ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு ஜெபத்துக்கு தடை உண்டாக்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் என்ன? ஜெபத்திலே சோர்வு வந்து விடுகிறது. எனக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்க முடியல. ஜெபிப்பதிலே சோர்வுகள். ஜெபிக்கிற போதுதான் ஏதாவது ஒரு தடை வந்தது. ஜெபிக்கும் போதுதான் யாராவது பேசுறாங்க. ஜெபிக்கும் போதுதான் யாராவது என்ன சொல்லிடுறாங்க. ஜெபிக்கும் போதுதான் கடந்த கால வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் நினைவுக்கு வந்துடுது. ஒரு கேள்வி வரும், நம்ம ஜோமனை மட்டும் என்னத்தை பெற்றுக்கொண்டோம்? ஜோமனை மட்டும் நம்ம பெருசா என்ன நடந்துருச்சு? ஜோமனை பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு சத்துரு ஒரு விதையை கொண்டு வருகிறார். இது என்ன செய்யுதுன்னா, நம்மளை யோசிக்க வைக்கிறது. யோசிக்க வைக்கதான் இல்லையா? யோசிக்க வைக்க என்ன, நம்ம சோமனா வாழ்ந்துட்டோம், ஒண்ணுமே இல்லை. சோமனாதான் அவன் நல்லா இருக்கிறான். கர்த்தரை தேடாதவன் நல்லா இருக்கிறான். அநியாயம் பண்ணுகிறான் அவன் நல்லா இருக்கிறான். அக்கிரமம் பண்றவன் நல்லா இருக்கிறான். நான் அப்படியே தான் இருக்கிறேன். நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஜெபத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது? ஒரு சோர்வு உண்டாக்குன உடனே ஜெபத்துக்கு தடை பிசாசு வச்சிடுறான். அல்லேலூயா. இந்த தடை வந்த பிறகு தெய்வ பிள்ளைகள் நாம அனைத்திலும் ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஜெபம் இருந்த நாம 1 மணி நேரம் 2 மணி ஜெபித்த நாம கொஞ்சம் அந்த ஜெபத்துல அசதியாய் மாறி விடுகிறோம். அந்த ஜெபத்துக்கு கொஞ்சம் நிர்விசாரம் நமக்குள்ள வந்துடுது. அந்த ஜெபத்தை பார்க்கும் போது ஒரு அலட்சியம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அந்த சோர்வு வந்த உடனே ஜெபத்தை முழுவதுமாய் மறந்து போகிறோம். ஜெபம் போயிடுது. என்னுடைய வாழ்க்கையில ஜெபித்த அனுபவங்கள் இருக்கிறது. ஆனா இப்ப கேட்டீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில முன்ன மாதிரிலாம் ஜெபம் பண்றது இல்லை. ஒரு சாதாரணமா சொல்லுவோம், முன்ன மாதிரிலாம் இப்ப ஜெபம் பண்றது. முன்னாடி ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணேன். முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசினா சத்தத்தை கேட்டேன். ஐசப்ப ரொம்ப நேரம் தனித்திருந்தேன், இப்ப இருக்க முடியல. இதுதான் தேவன் எனக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப சோர்வை உண்டாக்குறதான ஒரு எவைகளில் மனுஷன் சோர்ந்து போகிறானா, எவைகளில் சோர்ந்து போகிற போது தேவன் பலன் கொடுக்கிறாரா? ஆண்டவர் சொல்கிறார், சத்தம் இல்லாதவனுக்கு சத்தத்தை எப்போது ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். எந்த ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில் அவன் சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுவிட நினைக்கிறானோ அப்பொழுது தேவ பலன் அவனுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு உலகத்துடைய கொரோனா காலத்துக்குள்ளே அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு ஆனா எந்த ஒரு பெரிய மனமாற்றமே இல்லை. அநேக சொல்ற காரியம் ஒழுங்கர் என்ன, ஃபர்ஸ்ட் முதலாம் மழை வரும் போது கர்த்தருடைய ஜனங்க பயந்தாங்க. ஏன்னா புது வியாதி, எந்த இன்ஜெக்ஷனும் போடல. அன்னைக்கு அதெல்லாம் ஒரு பயம் இருந்துச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல கேட்கும் போது பயந்து ஆண்டவர் தேட ஆரம்பிச்சாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ தடுப்பூசி போட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் வந்துருச்சு. ஆனா என்ன போயிடுச்சு தெரியுமா? தேவ பயம் போயிடுச்சு. ஆண்டவரை தேடுகிற உணர்வை இழந்து போய் இருக்கிறார்கள்.
இன்னைக்கு சபைக்கு வருவதற்குரிய அலட்சியங்கள் இருக்கிறது. உலகத்தினுடைய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதான் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு ஜெபிக்காதவர்கள் கூட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு அந்த முதலாவது கொரோனா சீனால இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்துருச்சு, சென்னை மாவட்டத்துல வந்துருச்சு, கோட்டூர்ல ஒருத்தருக்கு வந்துருச்சு. உடனே ஜெபிக்க தெரியாத ஆட்கள் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். இருந்தமா இல்லையா? ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு ஒரு பெரிய பயம். பிள்ளைகளை தாக்கிடக்கூடாது, நமக்குள்ள வந்துடக்கூடாது, நம்ம தெருவுக்குள்ள வந்துடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் கட்டி ஜெபித்த நாம ஆனா இன்னைக்கு அந்த ஜெபத்தை மறந்து போயிருக்கிறோம். ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எவ்வளவுதான் ஜெபம் கொரோனா அப்படியே தான் இருக்காங்க. அது போனதான் ஆச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. நான் ஊசி போட்டேங்க, அதனால வந்தாலும் காப்பாத்தலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இல்லைங்க, டாக்டர் சொல்லுவார், ஆனா இயேசு சொன்னாதான் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அதான் வேதம் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் என்பது அது பலம் உள்ளதா இருக்கிறது. ஜெபம் என்பது சாத்தானை முறியடிக்கிற ஆயுதமா இருக்கிறது. ஜெபம் என்பது சாத்தானுடைய அத்தனை விதமான எதிர்ப்புகளையும் அதமாக்கி போடக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்பது உடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமாய் இருக்கிறது. என் தேவ சமூகத்திலே பூமியில் அமர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபத்தில் எவையெல்லாம் கட்டப்படுகிறதோ அவையெல்லாம் பரலோகத்தில் கட்டப்படும். அல்லேலூயா. எதெல்லாம் பரலோகத்தில் கட்ட வேண்டும்படி ஜெபிக்கிறையோ அவையெல்லாம் கட்டவிழ்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவருடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் வந்தது. ஆனா ஜெபத்தை அவர் விடவே இல்லை. அல்லேலூயா. எதிர்ப்பு வந்துச்சா இல்லையா? எல்லாம் வந்துச்சா? அவர் ஜெபத்தை விட்டாரா? ஜெபத்தை விடவே இல்லை. அவர் மரிக்கிற வரைக்கும் கடைசி கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் சோதனைக்கு உட்படுகிற போது கூட அவர் ஜெபம் பண்ணாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கி போகட்டும், ஆகிலும் என் சுத்தம் அல்ல என்று ஜெபத்தை கடைசி வரைக்கும் விட்டு விடவே இல்லை. அல்லேலூயா. என் அன்பு தேவச்சனமே, எனக்கு ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். சோர்வு வருகிறதா? ஜெபத்துக்கு தடவை வருகிறதா? ஜெபத்தில் அசதி வருகிறதா? ஜெபத்தில் ஜெபிக்க கூடாதபடி நிர்விசாரங்களை சாத்தான் கொண்டு வருகிறானா? உனக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அது உன்னதமான ஐக்கியத்தை பிரிக்கும்படியாக சாத்தான் உனக்கு தடுப்பு சுவரை வைக்கிறான். கர்த்தருடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்க நினைக்கிறான். கர்த்தருடைய கரத்தில் அவன் கொடுத்திருக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அவன் பறித்துக் கொள்ள விரும்புகிறான். கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் கொடுத்தது அந்த பரிசுத்த அபிஷேகம் என்கிறதால அந்த ஜெப ஆவி அவன் எடுத்து போட்டு இந்த உலகத்தில் சராசரி மனுஷனாய் உன்னை வைக்க விரும்புகிறான். ஆனா ஆண்டவன் எப்படி வச்சுக்க தெரியுமா? ஜெபிக்கும்படியான வீரனாய் வீராங்கனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல ஒரு பெரிய ஆயத்தை கொடுத்திருக்கிறார். 2 ஆயுதம், பெரிதான 2 ஆயுதம். ஒன்று வேத வாசிப்பு, இரண்டாவது ஜெபம். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அதே போல நீங்க எப்பெல்லாம் பைபிள் படிக்கிறீங்களோ, நீங்க எப்பெல்லாம் அப்பதான் ஆண்டவரோடு பேசுறார். நீங்க எப்பெல்லாம் முழங்கால் படிக்கிறீங்களோ அப்பதான் நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஸ்நாக்கியத்தை, எப்படிப்பட்ட மேன்மை தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் சோர்ந்து போய் அநேக முறை நாம் என்ன செய்கிறோம்? ஜெபத்தை அலட்சியப்படுத்துகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லித்தர பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. லூக்கா 18 அங்க முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கும்படியாக வாசிங்க. ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவளுக்கு ஒரு உவமையை சொன்னார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்ல பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவர் ஒரு உவமையாக சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஜெபத்திலே தேவ பிள்ளைகள் இருக்கிற அவளுக்கு ஒரு சோர்வு வரும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே தம்மோடு இருக்கிற சிஷ்யர்களுக்கு தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறாரா? சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லி தர்றாரு? ஒரு பட்டணத்துல ஒரு பெரிய மனுஷன் நியாயாதிபதி இருக்கிறான். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். அந்த இடத்துல ஒரு 7 விதவை அம்மா இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு நியாயம் தேவை. அந்த நியாயம் தேவைக்காக ஒரு யார்கிட்ட போறாங்களா? கர்த்தருக்கு பயப்படாத, இல்ல மனுஷனை மதிக்காத ஒரு மனுஷனிடத்துல எது வரைக்கும் போறாங்களா? அவன் அலட்டி கொள்ளுக வரைக்கும் போறாங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை. அந்த அம்மா அப்படிதான் பைபிள் சொல்றாரு ஆண்டவர். ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. அவன் சொல்றான், இந்த அம்மா என்னை தொடர்ந்து அலட்டாத படிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன். அப்ப நியாயம் கிடைக்கிற வரைக்கும், அவள் எதிர்பார்க்கிற அந்த பதில் வருகிற வரைக்கும் அவள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த பதிலுக்காக அவள் காத்திருக்கிறார். அதற்காக அந்த மனுஷனை மதிக்காத ஒரு நியாயாதிபதி என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசியிருப்பான், செவிப்படுத்தி கேட்டிருக்க
மாட்டான். ஆனா எல்லாவற்றையும் பொறுமையோடு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவன் எப்பொழுதெல்லாம் வர சொன்னாங்களோ அப்பெல்லாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்ததுனாலே கல்லான இருதயமும் ஒரு நாள் கரைந்து போனது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட நியாயாதிபதியே ஒரு நியாயத்தை விரும்புறான் அப்படின்னு சொன்னா நீங்கள் நீ சோர்ந்து போகாமல் தேடி பாருங்கள், அதை பாருங்க உங்கள் பரமபிதா நல்ல யுகங்களை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான், எத்தனையோ காரியங்களுக்கு ஜோம் பண்ணி பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு பதில் வருகிற நேரத்துல ஜெபத்தை முடிச்சிட்டோம். அல்லேலூயா. எத்தனையோ உபவாசத்தை போட்டு இருக்கிறோம், எத்தனையோ கண்ணீர் வடித்து இருக்கிறோம், எத்தனையோ முறை ஆண்டவர் சமூகத்துல கதறி அழுது இருக்கிறோம். எவ்வளவு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட காரியங்களுக்காக பல மாதங்கள் வருஷங்கள் ஆண்டவர் சமூகத்துல போராடி இருப்போம். பதில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காலங்கள் நமக்குள்ள வந்து இருக்கோம். ஒரு சின்ன சோர்வு, ஒரே காரியத்துக்கு எவ்வளவு தான் ஜெபம் பண்ணது, அவர் சுத்தமானது ஒரு கையினால் வைக்கும் அப்படின்னு யாரும் ஒரு பழமொழி ஒரு வசனம் சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், சரிங்க கத்தருக்கு சுத்தம் இல்லைங்க அதை நான் விட்டுறேன், அதை முதல்ல விட்டுடலாமே. இவ்வளவு நாட்கள் போராடின போராட்டங்கள், இவ்வளவு நாள் வெடித்த கண்ணீர், இவ்வளவு நாள் அவர் பார்த்து அமர்ந்த பார்வை, ஆண்டவர் சமூகத்தில் அழுத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்க விரும்புகிறார். ஆனா அந்த பதிலுக்கென்று ஒரு குறிப்பிட்ட காரணங்கள், குறிப்பிட்ட நாட்களை, குறிப்பிட்ட சமயத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஜெபம் அந்த நிமிஷமே நமக்கு ஜெயம் கிடைத்து விடாது. சில ஜெபங்களுக்கு உடனே தேவன் பதில் கொடுக்கிறார், சில ஜெபங்களுக்கு சில மாதங்கள் வைக்கிறது, சில ஜெபங்களுக்கு சில வருஷங்கள் கழித்து அந்த ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற்றுக் கொள்வே தேவன் வைக்கிறார். கர்த்தரான குறித்த நாளிலே நமக்கு செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா நம்ம சோர்ந்து போய் என்ன பண்றோமா, ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று அநேக முறை நம்முடைய ஜெபங்களை நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நம்ம ஜெபத்தை ஒரு பொழுதும் விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், முழங்கால் போடிட்டோம், பிசாசு அப்பதான் நமக்கு தூக்கத்தின் ஆவி கொண்டு வருவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கம் எங்க தான் வருதுன்னு தெரியாது பாஸ்டர், நம்ம முட்டி போடும் போது தான் நல்ல தூக்கம் வரும். பைபிளை கையில் எடுக்கும் போதுதான் என்ன அறியாம தூக்கம் வந்துடுது. சோமனிட்டே இருப்போம், யோசனை அப்படியே பிசாசு டைவர்ட் பண்ணுவான், சிந்தையை வேறு பக்கமா போயிடும். நம்ம ஆவிங்க ஆயினப்படும் அசைஞ்சிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வரையும் அந்த போது நான் சொல்றேன். ஆனா சிந்தை எங்க இருக்கும், அவுட்ல எங்கேயோ போய் இருக்கும். இப்படி எல்லாம் பிசாசு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கிற ஸ்நேகத்தை, தேவனோடு இருக்கிற நல்ல உறவை, தேவனோடு இருக்கிற அந்த அன்பை பிரிக்கத்தக்கதாய் அநேக காரியங்களை பிசாசு நம்மை விழும்படியே தள்ளி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் நன்மை என்ன என்பதையும் தீமை என்பதை உணராதபடிக்கு ஆண்டவரோடு இருப்பதை பார்க்கிறோம். பிசாசுக்கு செவி கொடுத்தோம். பிசாசுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணக்கூடாது. பிசாசுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு வேதத்தை வாசிக்கக்கூடாது. பிசாசுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு சண்டை போடணும். பிசாசுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு கோபமா பேசணும். பிசாசுடைய நோக்கம் என்ன, பலரோடு சேர்ந்து கெட்டு போகணும். பிசாசுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு நல்ல டிவி பார்க்கணும், நல்ல நாடகத்தை. இதெல்லாம் யாருடைய நோக்கம், ஆண்டுடைய சுத்தம், ஆண்டுடைய நோக்கம் இல்லை, சத்துருடைய நோக்கம். சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகளை தவறாய் பயன்படுத்திக் கொள்கிறார். கர்த்தருடைய ஜனங்களும் அவருக்கு சிரி கொடுத்து விலகி போகிறார்கள். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க முடியாம டிவியில உட்கார்ந்து எத்தனை நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நாடகத்தை பார்த்த நாடகத்தை திரும்ப வருஷ கணக்காய் போகிற நேரத்துக்கு அந்த குறித்த நேரத்துல போய் அந்த இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறாங்க. 7:30 மணிக்கு ஒரு நாடகம்னா அந்த 7:30 மணிக்கு பாக்க உட்காரணும். ஏன்னா அந்த சீன் போயிடுச்சுன்னா அடுத்த சீன் என்னன்னு தெரியாது நினைச்சு ஓடுற எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். ஆனா 7:30 மணிக்கு ஒரு ஜெப நேரத்தை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த 7:30 மணிக்கு முட்டி போன்ற எண்ணம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேன். சொல்லாது நான் ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நீங்க ஒரு குறித்த நேரத்தை வச்சுட்டீங்கன்னா அந்த நேரத்துல அவர் சரியாக வந்து விடுவார். அல்லேலூயா. 7 மணிக்கு உங்க ஜெப நேரம், நைட்டு 10 மணிக்கு உங்க ஜெப நேரம், காலையில் 5 மணிக்கு உங்க ஜெப நேரம் அப்படின்னா நீங்கள் எங்கே ஜெபிக்கிறீர்களோ அங்கே இயேசு சரியான நேரத்தில் வருவார். அல்லேலூயா. நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து உட்காந்துட்டு அவ்வளோ டைம் பார்ப்போம், எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா காணமே. ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் ஏமாந்து போன நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஜெபத்தில் அநேக நேரங்களை நாம் செலவிட வேண்டும். ஜெபம் கடைசி காலத்துல ஜெபத்துக்கு பிசாசு ஒரு சோர்வை கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு விட்டு போன ஜெபத்தை மறுபடியும் தொடங்குங்கள். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கள தீர்மானம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெபத்தை தொடங்குங்க. அதுக்குதான் கர்த்தர் நாட்கள் நமக்கு உணர்த்துகிறார். இன்னைக்கு ஜெபம் ஆவிய தேவன் நமக்குள்ள ஊற்றணும். இன்னைக்கு நாம ஜெபம் தான் அநேகர் சொல்லுவோம் தேசம் மாறணும். சர்ச்சில் வந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆலயத்துல மாத்திரம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெப குறிப்புக்கோ அல்லது கொடுக்குற ஜெப
ஜெபத்துக்கு நல்ல ஜெபம் பண்ணா பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாத்துல அந்தரங்கத்துல உட்காருகிற ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்தரத்துல ஜெபம் பண்ணிப்பாரு, அவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு எதை கொடுப்பாரா? பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. நீ வெளியரங்கமா ஜெபம் பண்ணா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அந்தரங்கத்துல நீ ஜெபம் பண்ணினா வெளியரங்கமாய் கர்த்தர் ஜெபம் கொடுப்பார். உன் குடும்பத்துக்காய் மாத்திரமல்ல, நீ தேசத்திற்காய் கூட, நீ சபைக்காக கூட, உன் ஜனங்களுக்காய் கூட அந்தரங்கத்திலே நீ ஆண்டவருக்கு முன்பு அழுது புலம்பி ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய பலனை வெளியரங்கமாய் காணத்தக்கதாக கர்த்தர் எழுப்புதலை தேசத்திலே கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வருகிற இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று பவுல் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். இந்த கலாத்தியர் சபைக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது நிலைமை குறித்து நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது என்ன சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நன்மை செய்வதில் சில பேர் நமக்கு என்ன வந்ததுன்னா சோர்வு வந்துடுது. வருதா இல்லையா? சோர்வு வந்தது. என்னதான் செஞ்சாலும் என்னங்க இல்லை, நன்றியே இல்லைங்க. இந்த வார்த்தை வருதா இல்லையா? சொல்லுங்களேன். அவங்க நன்றியா இருப்பாங்கன்றத நம்ம என்ன செஞ்சோம் பாருங்க. அப்படி கிடையாது. இல்லையா? நன்மை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நன்மை செய்யணும். நன்மை செஞ்சதுனால அவங்க எனக்கு நன்றியா இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது தவறான ஒரு காரியம். அல்லேலூயா. இங்க பவுல் சபைக்கு அழகாச்சு, கலாத்தியர் சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நன்மை செய்வதில் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்போ தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு இரண்டாவது செய்ய விடாமல் தடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்யாதபடிக்கு கையை முடக்கி போடுகிறார். அல்லேலூயா. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நன்மை செய்கிறதுல நீங்க சோர்ந்து போடாதீங்க. இந்த நன்மையானது நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மனுஷ உலகத்திலே பார்க்கும்போது ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெய்வம் நமக்காக எனக்கு மனிதனை கர்த்தர் அதுக்குதான் உருவாக்கி வச்சிருக்கிறா. அதுதான் குடும்பங்கள், அதற்காக தான் உறவுகளை தேவன் வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் தாழ்ந்து போகிற போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விழுந்து போகிற போது என்ற நன்மைகளை நாம செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இன்னைக்கு நன்மை செய்யறோம். ஆனா அந்த நன்மைக்கு அடுத்த நிமிஷம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். அன்னைக்கு நான் செஞ்சேங்க நன்மை, ஆனா நான் கஷ்டப்படும்போது அவங்க எனக்கு என்ன செய்யல, நன்மையே செய்யலங்க அப்படின்னு நினைக்கிறோம். அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது ஓடினாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, நான் தான் ஓடி போய் நின்னேன். அவங்க அழும் போது நான் தாங்க போய் கூட அவங்க கண்ணீரை தொடச்சேன். அவங்களுடைய சாவலை நான் தாங்க முன்னாடி போய் நின்று இருந்தேன். இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா நம்ம வீட்டில் நடக்கும்போது அவங்க வரலையே, வரலாம் போட்டோம். கர்த்தர் அதுக்கு நம்ம நன்மை செய்ய மாதிரி வச்சார். அப்படி அல்ல. இந்த நன்மையை எப்படி பிசாசு தடைப்படுத்துகிறான்னா, நாம் எதிர்பார்க்கும் போதுதான் நன்மை செய்வது தடைப்படுகிறது. அல்லேலூயா. எதிர்பார்க்காம நன்மை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களால முடிஞ்ச என்ன விட்டுடுங்க. நன்மை என்பது எதிர்பார்த்து நான் செய்வதற்கு, நீங்கள் செய்வதற்கு பதில் செய்வது நன்மை அல்ல. எதிர்பார்க்காத போது செய்வதுதான் நன்மை. அல்லேலூயா. எதிர்பார்க்காம திரும்ப அவங்க எனக்கு செய்வாங்க நினைக்காம செய்வது பேர் தான் நன்மையா இருக்கிறது. இந்த நன்மை செய்வதில் நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாதா, சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் எந்த நாளிலும் வரக்கூடாது என்று தேவன் எதிர்பார்ப்பதால வார்த்தை விதிப்பார். அதுக்காக 2 தெசலோனிக்கர்ல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. அங்கே பவுல் தான் சொல்றார். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். கலாத்தியருக்கும் அதைதான் சொல்லுகிறார், இந்த தெசலோனிக்க சபைக்கும் அதான் சொல்லுகிறார். சற்று வித்தியாசம் என்ன? சகோதரரே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். அல்லேலூயா. தீமை செய்யும் போது நம்ம சோர்ந்து போகாம செஞ்சிடணும். நன்மை செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்னா சற்று சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு எதிர்பார்ப்பு நிலைகளுக்குள்ளே கடந்து போகிறோம். ஒரு எதிர்பார்ப்பு நிலைகளிலே போகிற போது, அல்லது நாம் அதை நன்றியை நினைக்க வேண்டும் எதிர்பார்க்கும் போது அதை நடக்காத போது நம்முடைய வாழ்க்கை நாம் பேசி விடுகிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கை நாம் செய்கிற காரியம் என்ன, அதுக்கப்புறம் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், நன்மையை செய்ய மாட்டாங்க. அது நன்மை எனக்கு தேவையில்லை. ஆனா பைபிள் சொல்கிறது, சகோதரரே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில
ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளைகள் நம்ம எல்லாம் டிசைபிள் சீஷர்கள் நாம எல்லாம். ஆண்டவர் சபையை வச்சுக்கிட்டு மாற்ற ஆண்டு நோக்கம் இல்லை, நம்மளை சீஷர்களாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்போ சீஷனுடைய வேலை என்னன்னா குருவை பின்தொடர்வது. அல்லேலூயா. அப்ப குருவை பின்தொடர்னா குரு எப்படி இருக்கிறாரோ, குரு எதை செய்தாரோ அதை செய்கிறவன் தான் சீஷன். அல்லேலூயா. குரு என்ன காரியத்தை எல்லாம் அந்த உலகத்தில் செஞ்சாரோ, எதெல்லாம் அவர் நடப்பித்தாரோ அதை செய்கிறவர்கள், அதை பின்பற்றுவதுதான் சீஷனா இருக்க முடியும். அப்ப ஆண்டவர் இங்க கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்ன? அவரை பின்பற்றுகிற சீஷனா நீங்களும் நான் இருப்பாங்க சொன்னா நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்ன இருக்கும்? நன்மை இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. பவுல் அவர் வெகு தீமை செய்தார்கள், ஆனால் அந்த இடத்துல போய் பவுல் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. வெகு தீமை செய்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறாரா? நன்மையானவர்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நீங்க வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 22 50 51. அந்தபடியே வாசிங்க. பிரதான ஆசாரியனுடைய வெட்டினான். அப்பொழுது இயேசு எம்மட்டும் நிறுத்துகிறேன் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு சுஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. இது யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள சொன்னா வாசிக்க வேண்டாம். அதை யோவான் 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. அங்க மல்குஸ் என்று சொல்லப்பட்டதான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் இயேசு நிறைவாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் சோமனி கொண்டிருக்கிறார். சோமனி கொண்டிருக்கிறதான வேளையிலே காட்டி கொடுக்கிற யூதாசு ஒரு பெரிய ஆரவாரத்தோடு கூட, தீவெட்டிகளோடு கூட, பட்டயங்களோடு கூட, ரோம அரசாங்கத்தின் சேவர்களோடு கூட, பிரதான ஆசாரியரோடு கூட யாரை பிடிக்கபடியா கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இயேசுவை பிடிக்கபடியா கூட்டிட்டு வரோம். இயேசுவை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணம் வாங்கிட்டு அதை கூட்டிட்டு வருகிறான். வருகிற போது இயேசு கிறிஸ்து அங்கே சோமன் இருக்கா, எழுந்திருங்க, போத நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றார். பேதுரு கூட இருக்கிறார். பேதுரு அங்க கூட இருக்கும் போது நடக்கிற காரியம் என்ன? அங்கே பார்த்து யூதாஸ் கடந்து வருகிறான். ஆண்டவரை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறார். முத்தத்தினால காட்டி கொடுத்த உடனே அங்க பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அவரை பிடிக்கும்படியாய் கைகளை போடுகிற போது பேதுரு மீன் பிடிக்கிறவனா இருந்ததுனால பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணனா அவன் வலது காதரை அவனை வெட்டினான். இப்ப யாருக்காக வெட்டினான் சொல்லுங்க? பேதுருக்காக வெட்டினானா? யாருக்காக வெட்டினான்? இயேசு மேல, தன் குரு மேல, தன்னுடைய ஆண்டவர் மேல அவன் கைகளை போடுகிறதுனால கோபத்துல வெட்டுகிறான். ஆனால் கோபத்துல காது விழுந்துருச்சு. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றா? இம்மட்டும் நிறுத்துங்கள், போதும், உங்கள் பட்டயத்தை உங்களுடைய உரையில போடு அப்படின்னு சொல்லிட்டு எவன் தீமை செய்யபடியா, எவன் ரோம அரசாங்கத்தை கீழ்ப்படிந்து பிடித்துக் கொண்டு இயேசு இரவெல்லாம் சித்திரவதை செய்யும்படியாக, இயேசுவை எப்படியாய் கொலை செய்வதற்காக, கல்வாரி சிலுவை ஏற்றுவதற்காக பிரயாசப்பட்டு வந்திருக்கிறானோ அவனுக்கு எப்படி நன்மை செய்யறா? அவன் காது எடுத்து கடைசி அற்புதத்தை செய்யறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நம்ம கூட ஒருத்தர் வராங்க, ஒரு சண்டை நடக்குது, நம்ம அடிச்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் நம்ம சண்டை போட்டா அப்படின்னா நீங்க நல்லா கேட்டீங்க அப்படிதானே பேசுறோம், எனக்கு சப்போர்ட்டா நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் பேதுரை அங்க என்கரேஜ் பண்ணல. பேதுரை நீ சூப்பர்ப்பா, நான் சொன்ன முன்னாடி உடனே எடுத்து நீ அவன் காதை வெட்டிட்ட பாரு, நீ அதுக்கு பதிலாக அவன் மண்டையிலே வெட்டிருன்னு ஆண்டவர் சொல்லல. பேதுரை சொன்னாரு, பட்டயத்தை உள்ள போடு, நான் எதற்காய் வந்திருக்கிறேன்? நன்மை செய்யும்படியாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் ஊழியத்துடைய அற்புதம், கானாவூர் கல்யாணத்துடைய அற்புதம் முதற்கொண்டு இயேசு கல்வாரி போவதற்கு முன்னே கெத்செமனே தோட்டத்திலே அவன் ஜெபிக்கிற நிலையில் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து எதை செய்கிறாரா? நன்மை செஞ்சார். அதாவது அவர் நன்மை செய்தார். யாருக்கு நன்மை செஞ்சாரா? நன்றி உள்ளவர்களுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செஞ்சார். அதான் வித்தியாசம். ஆண்டுடைய நன்மை அவளை நினைக்கிறதற்காக அவர் நன்மை செய்யல. அவங்க நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்காக பிதா அமைத்திருக்கிறார். பிதாவுடைய சுத்தம் அல்ல, அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஜனங்களுக்கு நன்மையானவர்களை செய்ய வேண்டும். அந்த ஜனங்கள் ஆத்தும மீட்படைய வேண்டும். அதற்காக இயேசு அநேக அபிஷேக வரங்கள் எல்லாம் செயல்படுகிறது. இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறார். அவர் உயிரோடு எல்லாம் செஞ்சுட்டே வராரு. கடைசி நிமிடத்துல கெத்செமனே தோட்டத்துல கூட ஒருவேளை அவன் காதை வட்டாம போயிருக்கலாம். பட்டயத்தை வச்சு அடுத்த நிமிஷமே ஒருவேளை அவன் கைது செய்த பிறகு கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்பொழுதும் அந்த காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். அல்லேலூயா. இதாங்க நன்மை. நன்மை என்பது கொஞ்ச காலம் செய்வது நன்மை அல்ல. நன்மை என்பது ஜீவன் இருக்கிற வரைக்கும்
குருவை பின்தொடர்கிற வரைக்கும், இல்லை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற வரைக்கும், ஓட்டம் முடிகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உறவுகளா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், நம்முடைய உற்றார்களா இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மை அறியாதவர்கள் இருக்கலாம். நம்ம செஞ்ச நன்மைக்கு அவங்க அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில தீமை செஞ்சு இருக்கலாம். நம்ம செஞ்ச நன்மையை அவங்க குற்றம் சாட்டி இருக்கலாம். நம்ம செஞ்ச நன்மையை அவங்க பெருசா நினைக்காம போயிருக்கலாம். ஆனா நீங்க மறுபடியும் அவளுக்கு நன்மை தேவைப்பட்டா நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கும் என்று பேதுரு சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, நான் தீமை செய்வேன் என்பது அல்ல. அவங்க என்ன வண்ணமா செஞ்சு நான் செய்வேன் என்பது அல்ல. அவர்கள் தீமை செய்தாலும் நாம் நன்மை செய்வேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும். நன்மை செய்வதிலே நாம் என்ன செய்கிறதா, சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்வதிலே சாத்தா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோர்வு கொண்டு வந்து வச்சுக்கணும். அது ஆண்டவர் கடைசி நாட்களை கேட்கிறார். நான் பசியா இருந்தேன், நீங்க என்ன பண்ணல, எனக்கு ஆகாரம் கொடுக்கவே இல்லை. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் குளிர்ல இருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரம் கொடுக்கல. நான் காவல் இருந்தேன், வந்து நீங்க என்ன செய்யறேன்னு பார்க்கல. இதான் சபையினுடைய வேலை இல்லையா? பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும், இல்லை விசாரி. இதுதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது பிரதான காரியம் அதுதான். ஆண்டவர் கடைசி நாட்கள்ல நீ அன்பா இருந்த, ஆண்டவர் வசனத்தை வாசித்த, சோமன் எல்லாம் சரிதான். ஆனா கடைசி அவர் எதை கேட்பாரா, நான் இப்படி எல்லாம் இருந்தேன், வந்து என்ன பார்த்தியா? அவர் சொல்லுவார்களா, ஆண்டவரை எப்பொழுது அப்படி இருந்து நான் வந்து உங்களை பார்த்தேன்னு சொல்ல, இந்த சிறியர் ஒருவனுக்கு எதை செய்தையோ அது எனக்கே செஞ்சாய். அல்லேலூயா. அந்த சிறியர் ஒருவருக்கு நம்ம நன்மை செய்யும் போது இன்னைக்கு அந்த நன்மை நமக்கு பெரிதா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம இங்க அமர்ந்து கொண்டதுன்னு சொன்னா, இங்க இருக்கிற ஒரு மிஷனரி நமக்கு இந்த உலகத்துல வந்து நன்மை செஞ்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ இந்திய தேசத்துல பேசுறாங்க, கிறிஸ்துவத்தை பறித்து கிறிஸ்துவத்தை அறியாத எத்தனை பேர் பயங்கரமா பேசுறாங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் புரட்சியாளர்கள் அநேகர் பேசுறாங்க. இன்னைக்கு உலகம், இந்திய தேசம் இன்னைக்கு படிப்பிலும் ஞானத்திலும் இன்னைக்கு வஸ்திரத்துல ஒழுக்கத்துல வளர்ந்து ஒரே காரணம் நமக்கு வந்த மிஷனரிகள். அல்லேலூயா. அவரை எவ்வளவு காயப்படுத்தினாங்க, எவ்வளவு அடிச்சாங்க. ஆனா அவங்க என்ன செய்றாங்க, அத்தனை மத்தியம் சாலை இல்லாத தெருக்களை வீதி வீதியா நடந்து போய், செப்பல் கிடையாது, கர்த்தருக்காய் கடந்து போய் ஊழியம் செஞ்சு, இல்லை மருத்துவமனைகளை ஆரம்பித்து, கல்வி சாலைகளை ஆரம்பித்து, தொழில் கல்விகளை ஆரம்பித்து, எல்லா நன்மைகளும் செய்து அந்த நன்மையினால் தான் இன்னைக்கு இந்த தேசம் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. என்ன மோசமா இருக்கிறது. இன்னைக்கு பீகார் எப்படி இருக்குதோ அவனமாய் தமிழ்நாடு இருந்திருக்கும், சென்னை பட்டணம் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் தேவ பிள்ளைகளை எழுப்பினார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை இரண்டாவது நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில எப்போ நாம் சோர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 24:10 வாசிப்போம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறிக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது மாம்சத்தினுடைய வழிகளிலே நமக்கு வருகிறதான போராட்டங்கள், மாம்சத்தின் வழியாய் வருகிற பிரச்சனைகள், மாம்சத்தின் வழியாய் வருகிற உபத்திரவங்கள், மாம்சத்தின் வழியாய் வருகிறதான ஆபத்துகளை காணும் போது அநேகருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது அப்படின்னா சோர்வு வந்து விடுவதை பார்க்கிறோம். எங்க வேதம் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்ன, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படி இருக்குமா, குறுகினதா இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆபத்து காலத்துல நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மள தைரியமா இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் நம்ம அநேக வசனங்கள்ல வாசிக்கிற 365 நாட்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரா, பயப்படாத கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் படிக்கணும். பயப்படாதே, பயப்படாதே. ஆனா ஒவ்வொரு மனுஷன் சந்திக்கும் போது என்ன பண்றாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு வளர்க்கத்துல ஒண்ணு தாங்குவேன் அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கு என்ன உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆபத்துகள் உண்டு. ஆனால் அது வெளியே கடந்து போகிற நாம் ஆபத்தை கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போய் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆபத்தும் பிரச்சனைகளும் போராட்டம் வருகிற போது அநேக தேவ பிள்ளைகள் உபத்திரவத்தை கண்டு, சிறுமையை கண்டு எனக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஓட்டத்தை கொஞ்சம் நிதானமாய் ஓடுறாங்க, கொஞ்சம் தடைப்படுத்தி ஓடுகிறார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, இங்க ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உடைய பலன் குறுகினதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆபத்து வருதா, தைரியமா நில்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை வருதா, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத போகும், யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யுத்தத்தின் களத்தில் இருக்கிறோமா, பயப்படாதீங்க. யாரும் என் பக்கத்துல இல்லை, என் பிரச்சனை சமாளிக்க யாருமே இல்லை, நான் தனித்து இருக்கிறேன், பயப்படாதீங்க. இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா யுத்த களத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எலிசாவை வேலைக்கார ஆபத்து காலையில் எழுந்து வருகிறார். 2 ராஜாக்கள்ல பார்க்கிறோம். அங்க ஆபத்து கண்டு என்ன பண்றான், பயப்பட எலிசாவை பிடித்து கொண்டு போகும்படியா சீரியாவின் ராஜா படகுல அனுப்பி இருக்கிறான். அவனை பார்த்த உடனே காலையில் வேலைக்கார பார்க்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, நாம் மதமானோ, ஏதோ சீரியா ராஜா நமக்கு விரோதமாய் ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி வேலைக்காரன் பயப்படுறான். அந்த ஆபத்தை கண்டு யாரும் பயப்படல. தேவ மனுஷனாகி எலிசா இவன் இப்பொழுது பயப்படவே இல்லை. அல்லேலூயா. அவன் பயப்படாம சொல்றான், வேலைக்காரனை பார்த்து சொல்றான், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவன் ஆவிக்குரிய கண்களை என்ன பண்ணுங்க. அப்ப என்ன அர்த்தம், எலிசாவின் கண்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எலிசா யாரை பார்க்கல, சீரிய படையை பார்க்கல, சுற்றி இருக்கிற ரதங்கள், அக்கினிமயமான ரதங்களை பார்க்கிறார். கர்த்தருடைய சேனையை பார்ப்பதனால எலிசாக்கு சீரிய படை மேல பயம் இல்லை. அதான் அவன் பயப்படாம சொல்ற, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தவுடனே வேலைக்காரன் எதை பார்க்கிறான், அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்கிறான். அல்லேலூயா. அவளை சுற்றி ஒரு அக்கினிமயமான ரதங்கள் உண்டு, உங்களை சுற்றி அக்கினிமயமான குதிரைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொன்னீங்க, அவருடைய உள்ள கையில் நீங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சுத்தம் இல்லாம உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியாக கீழே விழாது என்று தெய்வம் வாக்குரைத்திருக்கிறார். அநேக அடைக்கலால் குறிப்புகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தமானவர் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆபத்து வருகிற போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் வருகிற போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில இழப்புகள் வருகிற போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வுகள் வருகிற போது, தேவச்சனமே பயந்து போய் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடைப்படுத்தாதபடிக்கு தைரியமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது. ஏன் ஆண்டவர் நமக்கு சொல்றாருன்னா பாருங்க, சங்கீதம் 50:15 வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 50:15 வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. ஆண்டவர் 3 காரியங்கள் ஆண்டவர் சொன்னார் பாருங்க தேவ பிள்ளைகளுக்கு. ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடு, ஃபர்ஸ்ட் அவரை நோக்கி கூப்பிடு. 2வது சொன்னாரு, நான் வந்து என்ன பண்ண உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. 3வது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஒரு வசனத்துல 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்லி தரார். ஆபத்து வரும்போது பக்கத்துல ஓடாதீங்க. ஆபத்து வரும்போது அண்ணன் தம்பியை நம்பி ஓடாதீங்க. பிரச்சனை வரும்போது உற்றார் உரை நம்பி ஓடாதீங்க. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க உதவி செய்ய ஓடாதீங்க. ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிட்டோமா, அவர் மட்டும் தானே கூப்பிட முடியும். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடு. அவர் நோக்கி கூப்பிட்டா அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், விடுவிச்சிருவேன். அது யார் வந்தாலும், என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், மரணமே வந்தாலும், மரணத்துக்குரிய ஆயுதமே நமக்கு விரோதமாய் வந்தால், மரண இருளில் பள்ளத்தாக்கே வந்தாலும் தாவீது என்ன சொல்றான், பள்ளத்தாக்கை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கோலும் அவர் தொடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வந்து நம்மை விடுவிப்பாரா, அதுக்கு பின்பதாக ஆண்டவர் நம்ம என்ன சொல்றார், நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துறார். அதே சங்கீதம் 91:15 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 91:15 வாசிங்க. அவரை நோக்கி கூப்பிடுவார் பாருங்க, நான் அவனுக்கு மறுபுத்தர் அள்ளி செய்து பாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைப்பேன். அல்லேலூயா. 2 வருஷம் கொஞ்சம் தான் வித்தியாசம். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், உடனே என்ன வந்துருமா, மறு உத்தரவு அருளுவேன். மறு உத்தரவு அருளுது மாத்திரம் அல்ல, ஆபத்தில் ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்ற, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அல்லேலூயா. ஆபத்து துன்பங்கள் வரும்போது, சிறுமைகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, கண்ணீர் வருகிற போது, இழப்புகள் வருகிற போது, சோர்வு வருகிற போது, எப்பெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் படையிட்டு தேவச்சனமே அவரை பாதத்தை பிடித்து கண்ணீர் பிடித்து அழுகிறாயோ, உன் போராட்டத்தின் வாழ்க்கையில அங்கலாய்ப்பின் மத்தியில தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறாயோ, அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைப்பேன். அல்லேலூயா. இந்த விளைவார் யாருங்க நம்ம கூட இருக்கணும். மற்றவங்க வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. ஆனா இயேசு
ஒரு பிரச்சனைக்கு நடுவில் வந்தான்னா பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவர் உன்னை விடவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. பிரச்சனை முடிகிற வரைக்கும், உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிற வரைக்கும், அந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், நீ விழுந்து படத்துல மனு தூக்கி நிறுத்துகிற வரைக்கும், எங்க தாழ்த்தப்பட்டு போனாயோ அங்க உன் தலையை மீண்டும் உயர்த்துகிற வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நீடித்த நாட்களை லட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், அவனை திருப்தி ஆக்க வேண்டும் சொன்ன வார்த்தையை ஆண்டவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றின என்பதால் அவர் நம்மோட வாழ்க்கையை கடந்து போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாணவனில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆபத்து கண்டு சோர்ந்து போகிறோம், பிரச்சனை கண்டு சோர்ந்து போகிறோம், அடிவை கண்டு சோர்ந்து போகிறோம், கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்குறோம். நான் பைபிள் சொல்லுகிறது, ஆபத்தில் நானே அவனோட இருப்பேன். அல்லேலூயா. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த யுத்த களத்திலும் சோர்ந்து போகாமல் சேனையாய் ஓடும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சேனை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனம் நம்ம. அல்லேலூயா. வேதத்தில் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்கப்படாமல் போக மாட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இருள் சூழ்ந்திருக்கிற பள்ளத்தாக்கு நடுவிலே அவர் நமக்கு ஆத்தும நேசர நங்கூரமாய் இருந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்து நம்மை நீதியின் பாதையில் நடக்கும்படியாய் அவர் நமக்கு முன் செல்கிறார் ராஜா. அல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சின்ன வசத்தை நாம் வாசித்தவில்லையா, நாட்கள் வச்சு சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பிறக பண்ணுகிற தெய்வம். எனக்கு இந்த மாலை பேர் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய சுப வாழ்க்கையில சோறு வந்துடக்கூடாது. சோர்ந்து போகாம சோம் பண்ணோம். நன்மை செய்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாதா, சோர்ந்து போயிடக்கூடாது. மூன்றாவது என்ன சொல்கிறது, ஆபத்தில் சோர்ந்து போகாமல் இருந்து தொடர்ந்து ஓடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை இந்த நல்ல மாணவனுக்காக மிக ருசியாக நன்றி விடுதை தோழினாலும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையாக இந்த மாணவனில் கர்த்தருடைய பந்தியோடு நாங்கள் நம்முடைய ஆராதனையை ஆசிரியக்கத்தக்கதான் கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அரசாங்கம் தடை வைத்திருந்தாலும் இந்த வியாழ் மாலையை நாங்கள் மீண்டுமாய் விசேஷித்துக் கொண்டு கர்த்தர் பார்த்த எல்லா கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், ஆனால் முன் குறித்து எங்களை அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியால் துதியின் சத்தத்தோடு ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, அபிஷேகத்திற்காக, தெய்வ பிரசனத்துக்காக கர்த்தர் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி சொல்கிறோம். இல்லை தேவனுடைய வார்த்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். சோர்ந்து போனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற எங்கள் தெய்வம். இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபத்தை நாங்கள் சோர்ந்து போகிறோம், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகிறோம். ஆபத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போய் அடுவரையுடைய ஓட்டத்தை நாங்கள் தடைப்படுத்துகிறோம் தகப்பனே. அதை கர்த்தர் பேசி நாங்கள் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஓட்டத்துறை நான் முடிக்கிற நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணும்படியால் அர்ப்பணித்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தைகளுடைய பேசியிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட நாங்கள் இந்த வார்த்தைகளை விட்டுவிடாதபடி தொடர்ந்து செபிக்க நன்மை செய்ய நடுவே தைரியமான நிலையில் நாங்கள் ஓடத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஊற்றும்படியாய் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வு தேவ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறநாளுக்காக அன்றைய குழந்தை விழாவிற்காக சோமன்றும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஞானத்தினாலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் இந்த குழந்தை நாளுக்கு நாள் வளரும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் மற்ற யாரெல்லாம் பிறந்தநாளை காண இருக்கிறார்களோ எல்லாம் மனதார நாங்கள் சபையின் சார்பாய் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய மகிமையான பிரசனத்தினாலே புதிய வருடத்தை நன்மையால் முடிச்சுட்டு ஆண்டவரே உடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வாரத்தில் திருமண நாளை காண்கிறார்களோ அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் மீண்டும் விஷயம் நாங்கள் வாழ்த்துகிறோம். இல்லைங்க வாழ்க்கை நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழத்தக்கதாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தடைப்பட்டு போன கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நியாயமான காரண கிருபையை மன்னித்து ஒரு நாட்களை கொண்டு வந்து பரிசுத்தமான ஆராதனைக்குள்ளே தேவன் சேர்க்கும்படியால் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, விசேஷம் ஆண்டவரே நேற்று முதற்கொண்டு பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளிக்கு போகிறேன், கல்லூரிக்கு போகிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் தேவன் தயவாய் பாதுகாத்து ஆண்டவரே தொற்று நாட்களிலே உடைய செட்டை மறைத்து எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலைக்கு போகிறேன், வியாபாரம் செய்கிறேன், இந்த மனையில ஓடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பரிசுத்தமான மகிமையின் கரந்திருந்து தாங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மரண நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமா எங்கள் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சமாதான வருடத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் நன்மையும் கிருபையும் சுகமும் தேவ பாதுகாப்பும் கர்த்தருடைய வருடம் யாரும் சகல பிரயாசங்களுடைய ஊழியர்களும் நான் வாரத்தில் பிறந்தநாள் காண்பை திருமண அன்பு பிள்ளைகளும் தடைப்பட்ட மக்களோடு கூட நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதிப்பார். சமாதானம் சென்று பாருங்கள். தொடர்ந்து நாரதனே அவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்ட நமக்கு தொடர்ந்து வழக்கமாய் வெள்ளிக்கிழமை தோறும் நமக்கு நாரதனை உண்டு. இப்போ நம்ம சபைக்கு உலக தெரியாதிருப்பார்னு சொன்னால் அவளுக்கும் நீங்கள் சொல்ல மாறுகளை அன்பாய் கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு சென்று பாருங்கள்.